Hello there, my amazing learners. I am Dhanalakshmi, your English tutor. I welcome you all back to our channel, Language Quest. இன்னைக்கு நம்ம கத்துக்கக்கூடிய லெசன் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது நீங்க இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு. இன்னைக்கு ஒரே வீடியோல 3 விதமான ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான் நம்ம கத்துக்க போறோம். அது என்ன மாதிரியான சென்டென்சஸ் அப்படினா நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, நான் மட்டும் உன் இடத்துல இருந்தா நான் நல்லா பேசி இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அவ உன் இடத்துல இருந்தா அவன் நல்லா பேசுவா. ஸோ இந்த மாதிரி நான் உன் இடத்துல இருந்தா நல்லா பேசி இருந்திருப்பேன், நல்லா பேசுவேன். ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ் எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறத தான் ரொம்ப டீட்டெயிலாக கற்றுக்க போகிறோம். இந்த மாதிரியான சென்டென்சஸ் நீங்கள் இங்கிலீஷில் பேசும்போது தான் உண்மையாகவே உங்கள் இங்கிலீஷ் ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாகவும் ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்கும். இன்னைக்கான லெசனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து சேரும். இன்னைக்கான வீடியோல 3 விஷயங்களை கத்துக்க போறோம். ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்க போது லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்புறம் என்ன, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் போர்டு பார்த்துருங்க. இந்த சைடு இருக்கக்கூடிய சென்டென்சஸ்க்கும் அந்த சைடு இருக்கக்கூடிய சென்டென்சஸ்க்கும் சின்னதாக ஒரு கம்பேரிசன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, நான் நீயாக இருந்தால் அவகிட்ட தன்மையாக பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்ததையும் பாருங்க, நான் உன் இடத்துல இருந்தால் நேரத்தை வீணாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஓகேவா, இந்த 2 சென்டென்ஸும் இப்போ நடக்கிற மாதிரி. இப்போ நான் இடத்துல இருந்தேன்னா நான் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு இப்போ நடக்கிற விஷயத்துக்கும் சொல்லுவோம், இல்லை ஃப்யூச்சர் எதிர்காலத்துலேயும் சொல்லும் இல்லையா. ஸோ இந்த சைடு இருக்கக்கூடிய சென்டென்சஸ் எல்லாம் இப்போ பேசுகிற மாதிரியும் எதிர்காலத்தை குறித்து பேசுகிற மாதிரியும் இருக்கும். ஓகேவா, அந்த சென்டென்சஸ் எல்லாம் பாருங்களேன். அவன் உன் இடத்துல இருந்திருந்தால் இந்த அளவுக்கு விவாதம் பண்ணியிருக்க மாட்டான். அவள் நீயாக இருந்திருந்தால் மறுபடியும் முயற்சி செய்திருப்பாள். ஸோ இந்த சைடு நம்ம என்ன மாதிரி சொல்கிறோம், ஒரு விஷயம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா, ஸோ இமேஜின் பண்ணுறோம், எப்படி அவன் உன் இடத்துல இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காது அப்படின்னு. நடந்து முடிஞ்ச விஷயத்த ஜஸ்ட் இமேஜின் பண்ணி நம்ம ஒரு விஷயமா சொல்கிறோம், இப்படி நடந்திருக்காது அப்படின்னு இல்லையா. ஸோ இந்த சைடு இருக்கிறதுல எப்படி இருக்குது, நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி பேசுகிற மாதிரி இருக்குது. ஓகேவா, இது ரெண்டுமே இமேஜின் பண்ணி பேசுறது ஹைபோதெட்டிக்கல் சிச்சுவேஷன் சென்டென்சஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நடக்கலை, இப்பயும் நடக்கலை, ஏற்கனவே நடக்கலை, ஜஸ்ட் இமேஜின் பண்ணுறோம். உன் இடத்துல நான் இருந்திருந்தா அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணி ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி பேசுறது. ஸோ இந்த மாதிரியான சென்டென்ஸ் தமிழில் நம்ம ரொம்ப காமனாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது தெரிஞ்சு நம்ம பேசினாதான் நம்ம இங்கிலீஷ் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும். ஓகேவா, சரி பாருங்க. ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ் பேசுறதுக்கு இதுதான் ஃபார்முலா. என்னது, இஃப் போட்டு சப்ஜெக்ட் போட்டுக்கணும், அதுக்கப்புறம் வேர் யூ அப்படிங்கிறத போட்டுட்டு நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் போட்டுட்டு would போட்டு verb 1 யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அடுத்தது பாருங்க, இஃப் போடுவோம், சப்ஜெக்ட் போடுவோம், வேர் யூ போட்டுட்டு சப்ஜெக்ட் போட்டுட்டு இந்த இடத்துல மட்டும் சேஞ்ச் ஆகும். would have plus verb 3. verb 3ன்றது இந்த மாதிரியான சென்டென்சஸ்க்கெல்லாம் நம்ம verb 3 தான் யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ்க்கு கம்பல்சரி verb 3 தான் யூஸ் பண்ணணும். சரி, இந்த வீடியோவில் நம்ம 3 விஷயங்கள் கற்றுக்க போகிறோம்னு சொன்னேன் இல்லையா, அது என்னென்னது பாருங்க. இஃப் ஐ வேர் யூ, நான் உன் இடத்துல இருந்தா, அவள் உன் இடத்துல இருந்திருந்தா. ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் உட்டோட யூசேஜ், உட்டு போட்டாலே இமேஜின் பண்ணி பேசுகிறதா தான் அர்த்தம். இமேஜின் பண்ணி ஒரு விஷயம் பேசும்போது உட் கம்பல்சரி நம்ம ஆட் பண்ணுவோம், அதை தெரிஞ்சுக்கணும். இது 2வது விஷயம். 3வது விஷயம் அப்படிங்கிறது என்னது, இந்த இடத்துல would have plus verb 3. ஓகேவா, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணி பேசியிருக்கிறோம். ஸோ இந்த would கூட have plus verb 3 யூசேஜ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக கற்றுக்க போகிறோம். இதெல்லாம் அட்வான்ஸ்டு ஃப்ரேசஸ். ஓகேவா, அதையும் நம்ம இப்போ ஈஸியாக லேர்ன் பண்ண போகிறோம் இந்த ஒரே வீடியோலேயே. பார்த்துலாமா எப்படின்ட்டு, வாங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நான் நீயாக இருந்தால் அவகிட்ட தன்மையாக பேசுவேன். அப்போ ஒரு விஷயம் நான் பண்ணுவேன் செய்வேன் அப்படி சொல்கிறது இப்போ நடந்துட்டு இருக்க விஷயத்துக்கும் சொல்லுவேன், அது ஃப்யூச்சர்லேயும் சொல்லுவோம் இல்லையா, நான் அப்படி செய்வேன் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், என்ன இருக்குது ஃபார்முலாவில், இஃப் இருக்கா, போட்டுக்கோங்க. இஃப் நான் நீயாக இருந்தால், இதை தான் இங்கே எழுத போகிறோம். இஃப் நான் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். ஓகேவா, அப்போது இங்கே என்ன இருக்குது, சப்ஜெக்ட் இருக்கா, போட்டுக்கலாம். இஃப் ஐ, அதுக்கப்புறம் ஃபார்முலாவில் என்ன இருக்குது, வேர் யூ.
இஃப் ஐ வேர் யூ அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் நீயாக இருந்தால் அப்படின்னு அர்த்தம். சரியா? அதுக்கப்புறம் என்ன இருக்குது ஃபார்முலாவில்? சப்ஜெக்ட் இருக்குது. சப்ஜெக்ட் என்ன? நான். அப்போ இங்கே என்ன போடுவோம்? ஐ போடுவோம் இல்லையா? இஃப் ஐ வேர் யூ ஐ. அடுத்து என்ன இருக்குது ஃபார்முலாவில்? வுட் போட்டுக்கோங்க. ஐ வுட். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? வேர்ப் 1. இந்த சென்டென்ஸில் என்ன வேலை செய்யப்பட்டிருக்கிறது? வேர்ப் அப்படிங்கிறது என்ன? ஒரு சென்டென்ஸில் செய்யக்கூடிய வேலையை தான் வேர்புன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல என்ன வேர்ப் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவகிட்ட தன்மையாக பேசுவேன். அப்போ பேசுறது தான் இந்த இடத்துல வேர்பாக இருக்குது. ஸோ பேசுறதுக்கு இங்கிலீஷில் இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் ஸ்பீக். ஐ வுட் ஸ்பீக் வேர்ப் 1 போடணும். அதனால ஐ வுட் ஸ்பீக். யாருக்கிட்ட? அவகிட்ட. ஸ்பீக் டு ஹர். எப்படி? தன்மையாக. அப்படிங்கும்போது பொலைட்லி அப்படின்னு போட்டுக்கலாம். Read the sentence now. If I were you, I would speak to her politely அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் உன் இடத்தில் இருந்தால் நேரத்தை வீணாக்க மாட்டேன். நான் இடத்துல இருந்தால் நான் நேரத்தை வீணாக்க மாட்டேன், டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன், தெரியுமா? அப்படி சொல்கிறது. ஸோ இதைய எப்படி எழுதலாம்? நான் உன் இடத்துல இருந்தால். ஸோ இது இஃப். சப்ஜெக்ட் என்ன? நான். அப்போ இஃப் ஐ வேர் யூ. இஃப் ஐ வேர் யூ. அடுத்து நேரத்தை வீணாக்க மாட்டேன். இது எப்படி மாறும்னா, அகெயின் இந்த இடத்துல சப்ஜெக்ட் தானே இருக்குது. ஃபார்முலாவை பாருங்கள். சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? ஸோ அகெயின் நீங்கள் ஐ போடணும். ஐ வுட். அடுத்தது வேர்ப் என்ன இருக்கிறது? வீணாக்க மாட்டேன்னு சொல்லணும். அப்போ வீணாக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? வேஸ்ட் இல்லையா? இஃப் ஐ வர் யூ ஐ வுட் வீணாக்க மாட்டேன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ நம்ம ஒரு இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கோம்? பாசிட்டிவாக இருக்குது, பேசுவேன். பட் இந்த இடத்துல வீணாக்க மாட்டேன். அப்போ நாட் கம்பல்சரி போடணும். விட்டு போட்டதுக்கப்புறம் நாட் அப்படிங்கிறது வீணாக்க மாட்டேன், செய்ய மாட்டேன், போக மாட்டேன், இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கம்பல்சரி நாட் அப்படி உட் கூட நாட் அப்படிங்கிறத ஆட் பண்ணி தான் எழுதணும். ஓகேவா? ஃபார்முலாவில் நாட் இல்லைங்கிறதுக்காக கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். சென்டென்ஸ் வந்து நெகட்டிவில் இருந்ததுன்னா வுட் நாட் அப்படிங்கிறத போடணும். ஓகேவா? இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் நாட். வீணாக்கிறதுக்கு என்ன? வேஸ்ட். வேஸ்ட் டைம். நேரத்தை வீணாக்க மாட்டேன். ரைட் பண்ணுங்க. இஃப் ஐ ஓ யூ ஐ வுட் நாட் வேஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது அவன் உன் இடத்துல இருந்தால் அவன் உடனே அந்த வேலையை ஏற்றுக்குவான். அவன் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக உடனே அந்த வேலையை என்ன பண்ணுவான்? ஏற்றுக்குவான் அப்படி சொல்கிறது. ஸோ இதை எதை மாற்றணும்? ஃபர்ஸ்ட்டு அவன் உன் இடத்தில் இருந்தால். இஃப் சப்ஜெக்ட் என்ன இருக்குது? அவன். அப்போ இங்கே என்ன போடணும்? ஹீ இல்லையா? இஃப் ஹீ வர் யூ. இஃப் ஹீ வர் யூ. அடுத்தது எகெயின் சப்ஜெக்ட் தான் வரணும் இல்லையா? ஹீ வுட் ஏற்றுக்கிறது. வேர்ப் என்னவா இருக்குது? அந்த வேலையை ஏற்றுக்கிறது. ஸோ வேலையை ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது இங்கிலீஷில் வந்து டேக்குன்னு வரும். ஹீ வுட் டேக் அந்த வேலையை. அப்படின்னா டேக் த ஜாப் உடனே. அப்போ இமீடியட்லி. ஓகேவா? ரீட் பண்ணுங்க. இஃப் ஹீ வர் யூ he would take the job immediately அப்படின்னு சொல்லு. அடுத்ததையும் பாருங்க. இப்போது இந்த 3 சென்டென்ஸை எப்படி சொல்லியிருக்கிறோம்? இப்போ நடந்தால் எப்படி பேசுவோம்? இப்போ நான் வந்து என்னை வந்து இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ணுறேன். நான் நீயா இருந்தா, அவன் நீயா இருந்தா. ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா இந்த மாதிரிலாம் பேசுவோம் இல்லையா? எதிர்காலத்துலேயும் இந்த மாதிரி சொல்லணும். நான் செய்வேன், பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போதும் இந்த சென்டென்சஸ் எல்லாம் தாராளமாக பேசிக்கலாம். ஓகேவா? இப்போது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயத்த இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரியான சென்டென்சஸ் தான். பாருங்களேன். அவன் உன் இடத்துல இருந்திருந்தா இந்த அளவுக்கு விவாதம் பண்ணியிருக்க மாட்டான். அப்போ என்ன ஆயிருக்கும்? ஏற்கனவே அவங்க வந்து விவாதம் பண்ணியிருந்திருப்பாங்க நிறைய இல்லையா? ஸோ அப்போ சொல்கிறோம் அவன் மட்டும் உன் இடத்துல இருந்தால் விவாதம் பண்ணியிருக்க மாட்டான்னு. ஸோ நடந்து முடிஞ்சிச்சு, விவாதம் பண்ணியிருக்கிறாங்க ரொம்பவே. ஸோ அது முடிஞ்ச போன ஒரு விஷயம். அது கூட இதை கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. அவன் மட்டும் இருந்திருந்தால் விவாதம் பண்ணியிருக்க மாட்டான் அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? சரி, இதை எப்படி மாற்றலாம் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அப்படிங்கிறத பாருங்கள். அவன் உன் இடத்துல இருந்திருந்தா. ஸோ இதுக்கும் நம்ம எப்படி தான் போடுவோம்னா இதே தான். இஃப் சப்ஜெக்ட் என்ன? அவன். அப்போ இஃப் ஹீ வர் யூ
if he were you. அடுத்து இந்த அளவுக்கு விவாதம் பண்ணியிருக்க மாட்டான். இதை எப்படி சொல்லுவோம்னா again சப்ஜெக்ட் வந்து he, அதுக்கப்புறம் he would. பண்ணி இருக்க மாட்டான் நெகட்டிவ்ல சொல்கிறோம், பண்ணி இருக்க மாட்டான் அப்படின்னு, அதனால் இங்கே நாட் போட்டுக்கும். he would not have என்னது விவாதம். இங்கே வேர்ப் என்ன கொடுத்துருக்குறாங்க, விவாதம் பண்ணுறது தான் வேர்பு. விவாதம் பண்ணுறதுக்கு இங்கிலீஷில் ஆர்கியூன்னு சொல்லுவோம். அப்போ ஆர்கியூவோட வேர்ப் 3 வந்து ஆர்கியூட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ he wouldn't have argued இந்த அளவுக்கு அப்படின்னா this much. ஓகேவா, ரீட் பண்ணுங்க. if he were you he wouldn't have argued this much. இந்த அளவுக்கு அவன் ஆர்கியூ பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது அவள் நீயாக இருந்திருந்தாள், மறுபடியும் முயற்சி செய்திருப்பாள். அவள் மட்டும் நீயா இருந்திருந்தான்னு வையன், திருப்பி அவள் முயற்சி செஞ்சிருப்பா. அப்போ என்ன ஆகுது, ஒரு பர்சன் வந்து முயற்சி செய்யலை இல்லையா, முயற்சி செய்யாமல் விட்டுட்டாங்க. ஸோ அப்போ நம்ம சொல்கிறோம் அவள் நீயா இருந்திருந்தா கண்டிப்பாக முயற்சி செஞ்சிருப்பா அப்படின்னு இமேஜின் தான். எகைன் இந்த இடத்துலையும் இமேஜின் பண்ணி தான் ஒரு விஷயத்த சொல்கிறோம், ஒருத்தவங்க கூட கம்பேர் பண்ணி சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இதை மாற்றும்போது அவள் நீயாக இருந்திருந்தாள். ட்ரை பண்ணுங்கள், என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி போடலாம், இஃப் ஓகே சப்ஜெக்ட் என்ன அவள், அப்போ என்ன வரும் she. எக்ஸாக்ட்லி, ரொம்ப கரெக்டாக சொல்கிறீங்க, குட். அடுத்து இஃப் she were you, if she were you she would have. இந்த இடத்துல வேர்ப் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, முயற்சி செய்திருப்பாள். அப்போ முயற்சி செய்கிறது தான் இந்த இடத்துல வேர்பாக இருக்குது. ஸோ முயற்சி செய்கிறதுக்கு இங்கிலீஷில் ட்ரை. ட்ரையோட வேர்ப் 3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது வேர்ப் 3. அப்போது she would have tried. மறுபடியும் tried அப்படின்னா again. read the sentence now. if she were you she would have tried again அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, அடுத்தது அவள் உன் இடத்துல இருந்திருந்தால் இன்னும் பொறுமையாக இருந்திருப்பா. அவள் மட்டும் உன் இடத்துல இருந்திருந்தான்னு வையன், பொறுமையாக இன்னுமே பொறுமையாக இருந்திருப்பா. அப்போ என்ன என்ன இங்கே சொல்ல வராங்க, ஒருத்தவங்க வந்து பொறுமையாக இல்லை, ஒரு பொறுமையாக இருந்திருக்காங்கன்னா ரொம்ப பொறுமையாக இல்லை. அப்போ கம்பேர் பண்ணுறாங்க, நீ அவள் மட்டும் உன் இடத்துல இருந்திருந்தா ரொம்பவே பொறுமையாக இருப்பா அப்படி சொல்லி கம்பேர் பண்ணி இமேஜின் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மாதிரியான சென்டென்சஸ் எப்படி தான் நம்ம யூஸ் பண்ணி பேசணும், இந்த மாதிரி தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பேசணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா, இந்த மாதிரியான சென்டென்சஸ் எல்லாம் இது என்ன டென்ஸில் இருக்குது தெரியுமா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. ஓகேவா, இது என்ன மாதிரியான டென்ஸு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இப்போது ரொம்ப டீட்டெயிலாக எதுவுமே கற்றுக்காம இப்போ இந்த மாதிரியான சென்டென்சஸ் எல்லாம் நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரியா, சரி வாங்க இதை எப்படி மாற்றலான்னு பார்க்கலாம். அவள் உன் இடத்துல இருந்திருந்தா, இது எப்படி மாற்றணும், இஃப் she were you she would. ஃபார்முலா பார்த்து மாற்றுங்க. she would have verb என்ன, பொறுமையாக இருந்திருப்பா. அப்போ பொறுமையாக இருக்கிறது தான் இந்த இடத்துல வேர்பு. ஸோ பொறுமையாக இருக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் பேஷண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் பேஷண்ட் அப்படிங்கிறது வேர்ப் கிடையாது. பேஷண்ட் அப்படிங்கிறத நவுனாவும் அட்ஜெக்டிவாகவும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல வேர்ப் 1 வேர்ப் 2 வேர்ப் 3 பேஷண்ட்டாக வராது. பட் இருந்தாலும் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, பொறுமையாக இருந்து இருப்பான்னு சொல்லுவோமா. ஸோ இருக்கிறத நம்ம வந்து வேர்பாக எடுத்துக்கலாம். ஸோ இங்கே எப்படி மாறும்னா she would have beenன்னு வரும், இருக்கிறத வந்து பீன்னு சொல்லுவோம், பின்னு சொல்லுவோம். அப்போ பியோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள், தட் மீன்ஸ் வேர்ப் 3 வந்து பீன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இங்கே எப்படி எழுதலாம் அப்படின்னா she would have been இன்னும் பொறுமையாக, அப்போ more patientன்னு வரும். ஓகேவா, ரீட் பண்ணி பாருங்களேன். if she were you she would have been more patient. ஓகேவா, ஸோ இந்த இன்ஃபர்மேஷனும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேஷண்ட் அப்படிங்கிறது நவுனாவும் அட்ஜெக்டிவாகவும் தான் வரும், வேர்பாக வராது. லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். நாங்கள் உன் இடத்துல இருந்தால் நாங்கள் ரெண்டாவது ஆப்ஷனை தான் எடுப்போம்.
ஸோ இங்கே இப்போ நடக்கிற விஷயமா இருந்ததுன்னு வைங்களேன். இப்போ பார்க்குறீங்க உங்கள் ஃப்ரெண்ட் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். நீங்கள் இந்த செகண்டில் சொல்லலாமா இந்த சென்டென்ஸ் வந்து நீங்கள் பேசுவீங்க இல்லையா? ஸோ நான் இடத்துல இருந்தால் நான் 2வது ஆப்ஷனை தான் எடுப்பேன் அப்படின்னு இப்போ நடக்கிறதுக்கும் நம்ம சொல்லுவோம். இல்லையா ஃப்யூச்சரில் நாளைக்கு நடக்குது ஏதாவது ஒரு விஷயம் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னாலும் நாளைக்கு அந்த விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுப்போம் அப்படின்னாலும் இப்படி சொல்லுவோம். நான் இடத்துல இருந்தால் அந்த 2வது ஆப்ஷனை தான் எடுப்பேன் நாளைக்கு அப்படி சொல்லணும்னாலுமே இந்த மாதிரியான சென்டென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம தாராளமாக பேசிக்கலாம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். ஓகேவா? சரி, இதை பாருங்கள். இதை எப்படி மாற்றலாம் அப்படின்னா நாங்கள் உன் இடத்துல இருந்தால். ஸோ இதை எப்படி மாற்றணும் காமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் என் கூட சேர்ந்து நீங்களும். இஃப் நாங்கள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். அப்போ இஃப் we were you, if we were you, we were அடுத்து verb 1. இந்த இடத்துல என்ன verb 1 கொடுக்கப்பட்டிருக்கிறது? எடுக்கிறது இல்லையா? இந்த ஆப்ஷனை தான் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் அப்படிங்கும்போது நம்ம இங்கிலீஷில் சொல்லும்போது சூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ if we were you, we would choose the இரண்டாவது second option. ஓகேவா? read the sentence now. if we were you, we would choose the second option அப்படின்னு சொல்லணும். அடுத்தது அவள் உன் இடத்துல இருந்தா நன்றி உள்ளவளாக இருப்பா. அவள் இடத்துல இருந்தா நன்றி உள்ளவளா இருப்பா அப்படி சொல்கிறது. அவங்க இந்த நன்றி உள்ளவளாக அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் வந்து கிரேட்ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சு சேஞ்ச் பண்ணுங்கள். அவங்க உன் இடத்துல இருந்தால் அவங்க இப்படி புகார் சொல்ல மாட்டாங்க. புகார் சொல்கிறதுக்கு என்ன? அது நீங்களே தான் திங்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த 2 சென்டென்ஸும் இந்த மாதிரியான சென்டென்ஸ் பேசுறதுக்கு உங்களுக்கு இன்றைக்கான ஹோம்ஒர்க். இதை நீங்கள் கண்டிப்பாக காமெண்ட்டில் சொல்லணும். அடுத்தது பாருங்கள். நான் நீயாக இருந்திருந்தால் நான் அதிக நாடுகளுக்கு பயணம் சென்றிருப்பேன். ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்க வந்து நிறையா கண்ட்ரீஸ்க்கு வந்து ட்ராவல் பண்ணலை. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இந்த மாதிரி நம்ம பேசுவோம் இல்லையா? நான் மட்டும் நீயாக இருந்திருந்தேன்னா நான் நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து சான்ஸ் கிடச்சி அவங்க பண்ணலைன்னா நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம். நான் நீயாக இருந்தால் நான் நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து ட்ராவல் பண்ணியிருப்பேன் அப்படின்னு. ஸோ அது நடந்து முடிஞ்ச விஷயம்தான். அவங்க ட்ராவல் பண்ணலை, நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம இமேஜின் பண்ணி சொல்கிறோம். ஸோ இதை எப்படி மாற்றலாம் அப்படின்னு என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் நீயாக இருந்திருந்தால் இஃப் I were you, if I were you, நான் அதிக நாடுகளுக்கு பயணம் சென்றிருப்பேன். I would have பயணம் செய்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் ட்ராவல். இதுதான் வேர்பு இருக்குங்க. ஓகேவா? ட்ராவல் அப்படிங்கிறது தான் வேர்பு. ஸோ பயணம் செய்கிறதுக்கு ட்ராவல்னு சொல்லுவோம். ட்ராவலோட வேர்ப் 3 வந்து ட்ராவல்டு அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? I would have traveled. அதிக நாடுகளுக்கு more நாடுகள் அப்படிங்கும்போது countries. ஓகேவா? read the sentence now. if I were you, I would have traveled more countries அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த 2 சென்டென்ஸையும் பாருங்க. அவள் உன் இடத்துல இருந்திருந்தா அவள் அந்த இன்விடேஷனை ஏற்றுக்கொண்டிருப்பாள் அப்படின்னு சொல்கிறோம். அவள் உன் இடத்துல இருந்திருந்தா அந்த இன்விடேஷனை கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பா. நாங்கள் உன் இடத்துல இருந்திருந்தா கவனமாக கேட்டிருப்போம். ஸோ இந்த கேட்குறத வந்து லிசன்னு சொல்லுவோம். லிசன் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நாங்கள் வந்து உன் இடத்துல இருந்திருந்தா நல்லா கவனமாக லிசன் பண்ணியிருந்திருப்போம் அப்படி சொல்கிறது. ஸோ இந்த 2 சென்டென்சஸையும் யார் தான் மாற்ற போகிறாங்க? என்னோட அமேசிங் லேர்னர்ஸான நீங்கள் தான் காமெண்ட்டில் எனக்கு இதை எப்படி மாற்றணும், இங்கிலீஷில் எப்படி பேசணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறீங்க. ஸோ இதோட இன்றைக்கான லெசனை நம்ம சூப்பராக முடிச்சாச்சு. இந்த லெசன் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு லெசன். சொல்லப்போனால் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலான லெசன்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான லெசன் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம். ஸோ இன்றைக்கான லெசன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். until then take care, bye bye.